அனைவருக்கும் வணக்கம். காசிக்கு அடுத்ததாக ராமேஸ்வரத்தை புனிதமாக கருதுவது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சுவாரஸ்யமான கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ராமேஸ்வரம் இந்தியாவில் உள்ள இந்துக்களின் புனித தலமாகும். இது நமது தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள அழகிய நகரமாகும். மேலும் இது சிவன் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த இடமாகவும் விளங்குகிறது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இந்த புனித தலமான ராமேஸ்வரத்தின் பெருமையை நீங்கள் ராமாயணத்தில் அறியலாம். கடவுள் ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், சீதை மற்றும் அனுமன் போன்றவர்கள் கொடிய அரக்கன் ராவணனை வீழ்த்த தென்கிழக்கு கடற்கரையில் சிவலிங்கத்தை வைத்து பூஜித்த சரித்திர வரலாற்றை இது பறைசாற்றுகிறது. ராவணனால் இலங்கைக்கு கடத்தி செல்லப்பட்டு சிறை வைக்கப்பட்ட தன் மனைவி சீதாவை காண ராமர் வானர படைகளையும் தன் நண்பன் அனுமனையும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். அனுமனும் சீதையை சந்தித்து ராமர் சொல்லிய தகவலை அவரிடம் கூறிவிட்டு சீதையின் நினைவாக அவரின் தலை ஆபரணமான சூடாமணியை வாங்கி கொண்டு ராமனிடம் கொடுக்க புறப்பட்டார். சீதை அங்கு மிகுந்த வருத்தத்தில் இருந்ததை அறிந்தவுடன் ராமர் இலங்கை மீது போர் தொடுக்க தயாராகிறார். இலங்கை கடலால் சூழப்பட்ட அழகான ஒரு தீவு. உள்ளே தன் படைகளை வழிநடத்தி செல்ல வேண்டுமென்றால் கடலை கடந்து செல்ல வேண்டும். எனவே ராமர் கடலின் கடவுளான சமுத்திர ராஜாவை நோக்கி வழிபடுகிறார். ஆனால் சமுத்திர ராஜா பதில் ஏதும் அளிக்காததால் கோபமடைந்த ராமர் தன் வில்லை எடுத்து கடலின் நடுவில் எய்தார். உடனே கடல் வழியை நகர்த்தி ராமரின் படைகள் போக பாலத்தை அமைக்க உதவியது. ராமர் சீதையை மீட்க கடலின் நடுவே இலங்கைக்கு பாலம் அமைக்க ஆரம்பித்தார். பாலம் கட்டும் பணி முடிவடைந்ததும் ராமர், அனுமன், வானர படைகள் அனைத்தும் இலங்கையை சென்றடைந்தது. போரின் போது இந்திரன் தன் வதம் மீது அமர்ந்திருந்தார். அகஸ்திய முனிவர் ஆதித்யா ஹரிதயா மந்திரத்தை ஓதினார். ராமன் தான் கற்ற வில்வித்தையான பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி ராவணனை கொன்று வீழ்த்தினார். ராவணன் அழிந்த பிறகு ராவணனின் மகன் விபூஷணாவை இலங்கையின் அரசனாக்கிவிட்டு ராமர், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் அனுமனுடன் அன்னப்பறவை வதத்தில் பறந்து ராமேஸ்வரம் வந்தார். ராமேஸ்வரம் வந்த ராமர் அகஸ்தியர் முனிவரையும் தண்டகரிணிய முனிவரையும் சந்தித்து ஆசி பெற்றார். அவர்களின் அறிவுரைப்படி ராவணனை கொன்ற பிரம்மஹத்தி பாவம் போக அங்கே சிவலிங்கத்தை நிறுவி வழிபட தயாராகினார். அனுமனும் சிவலிங்கம் கொண்டு வருவதற்காக கைலாசம் வரை ஆகாய மார்க்கமாக பறந்து சென்றார். சிவலிங்கத்தை எடுக்க சென்ற அனுமனால் சீக்கிரம் திரும்ப முடியவில்லை. பூஜைக்கான நேரம் நெருங்க ஆரம்பித்தது. இந்த நேரத்தில்தான் சீதை மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை உருவாக்கினார். பூஜை நேரம் வந்துவிட்டதால் அகஸ்தியர் முனிவர் மணல் லிங்கத்திற்கே பூஜை செய்து விடுங்கள் என்று ராமனிடம் கூறினார். சீதை, ராமர், லக்ஷ்மணன் சேர்ந்து பிரம்மஹத்தி பாவம் போக சிவ பூஜையில் ஈடுபட்டார்கள். அவர்கள் செய்த பூஜையின் பயனால் சிவனும் பார்வதியும் முன் தோன்றி தனுஷ்கோடி நீரில் குளித்து எழுந்திருங்கள், பாவமெல்லாம் கரைந்தோடிவிடும் என்று அருளினார். அப்படி ராமர் வழிபட்ட அந்த சிவலிங்கம்தான் ராமலிங்கம் என்ற பெயர் பெற்றது. அங்கே எழுந்தருளிய கடவுள் சிவன் ராமநாத சுவாமி என்றும் அந்த இடத்திற்கு ராமேஸ்வரம் என்ற பெயரும் புகழும் ஏற்பட்டது. இதற்கிடையே கைலாச மலைக்கு சென்ற அனுமன் அங்கே சிவனை சந்திக்க முடியாததால் சிவலிங்கத்தை பெற முடியாமல் தவித்தார். ராமருக்கு சிவலிங்கத்தை எடுத்து வருவதாக வாக்கு கொடுத்ததால் சிவனை நோக்கி அனுமன் தவம் பிரியலானார். அவரின் அன்பை பார்த்த சிவன் அவருக்கு அருளி 2 சிவலிங்கத்தை கொடுத்து அனுப்பினார். அனுமன் தன்னுடைய 2 சிவலிங்கத்தையும் சுமந்தபடி ஆகாய மார்க்கமாக ராமேஸ்வரம் பறந்து வந்தார். ராமேஸ்வரம் வந்தடைந்த அனுமன் அங்கே ராமரின் சிவ பூஜை முடிவடைந்து விட்டதை நினைத்து வருத்தம் அடைந்தார். அவரின் வருத்தத்தை போக்கும் வகையில் ராமரும் இந்த மணல் லிங்கத்தை எடுத்துவிட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை வேண்டுமென்றால் வை அனுமன் என்றார். அனுமன் தன் வாளால் கையால் இப்படி அப்படி நகர்த்த முடிந்தும் சீதை செய்த அந்த மணல் லிங்கத்தை அவரால் நகர்த்த முடியவில்லை. ஏனெனில்
சீதை தன்னுடைய முழுமையான பக்தியால் தனுஷ்கோடி மணலிலிருந்து அதை உருவாக்கியிருந்தார். அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை சீதையால் நிறுவப்பட்ட ராமலிங்கத்தின் வடக்கு பகுதியில் வைத்துவிடும்படி ராமர் கூறினார். இதனால் பக்தர்கள் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை வணங்கிய பிறகே ராமலிங்கத்தை வணங்குவார்கள் என்றார் ராமர். அனுமன் கொண்டு வந்த மற்றொரு லிங்கம் அனுமனை வழிபடும் வாயிலின் வெளியில் வைக்கப்பட்டுள்ளது. இப்படிதான் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் உருவாகி இந்த முறைப்படி வணங்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.